நீங்க கிரேசி மோகனுடைய நாடகம்லாம் நிறைய பார்த்திருப்பீங்க இல்லையா? நம்ம தமிழ் சினிமால ஒரு அழகான காமெடியை அறிமுகப்படுத்தியவர் அப்படின்னா கிரேசி மோகன் தான். இந்த வசூல் ராஜா MBBSல கூட ஆபரேஷன் பண்ணிட்டு இருப்பாங்க, படக்குன்னு இவங்க கும்பலா போவாங்க. வேமா வழியில வந்து சொல்வார், இது என்ன திறந்த வீட்டுல எச்சுக்கல என்ன நாயின்னு சொல்றியா? இல்ல, எச்சுக்கல சிங்கம், எச்சுக்கல புலி இருக்கலாமே அப்படிம்பார். இந்த கிரேசி மோகனுடைய எல்லா நாடகத்திலையும் பாருங்க, அதுல ஹீரோயினா ஒரு கேரக்டர் வரும், ஜானகின்ற பேர் தான் இருக்கும். பார்த்திருக்கீங்களா? எல்லா நாடகத்திலையும் ஜானகி அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த மாது பாலாஜி உள்ள வருவார். என்னையா எல்லா நாடகத்திலையும் ஜானகின்னு பேர் வச்சிருக்க, வேற பேரே இல்லையா? கிரேசி மோகன் சிரித்து கொண்டே சொன்னாராம், சின்ன பிள்ளையா இருக்கும்போது நான் ரொம்ப சேட்டை பண்ணுவேன், எல்லாரும் என்னை அடிப்பாங்க, உதைப்பாங்க, விரட்டுவாங்க. ஆனால் ஜானகி என்கின்ற என்னுடைய ஆசிரியை தான் நீ பெரிய நகைச்சுவையால நான் வருவேன்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணாங்க. இன்னைக்கு வரைக்கும் என்னோட ஹீரோயின்னா எங்க டீச்சர் ஜானகி. இப்போ ஒரு மாணவனுடைய மனசுக்குள்ளே புகுந்து போகிற ஒரு ஆசிரியருடைய பேர் அப்படி காலத்தால் அழியாம நின்றுச்சுல. இன்னைக்கு அந்த ஜானகி உயிரோட இருக்காங்களா என்னன்னு தெரியல, ஏன்னா கிரேசி மோகனே உயிரோட இல்லை. ஆனால் அவருடைய படைப்புகளில் அந்த ஆசிரியை உயிரோட தானே இருக்கிறாங்க. இப்ப பெயர் என்பது வெறும் பெயர் இல்லை, தன் நன்றியின் அடையாளம். விசுசார் படம் எல்லாமே நீங்க பார்த்திருப்பீங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய பேச்சாளர்களை, 95% பேச்சாளர்களை உருவாக்கியவர், அரட்டை அரங்கம் என்கின்ற ஒரு ஊடகத்தின் வழியாக உருவாக்கியவர் நம்முடைய இயக்குனர் விசு என்கின்ற ஒரு மனிதன். நாங்கள் எல்லாமே அவர்கிட்ட தான் உருவானோம். அவருடைய எல்லா படத்திலையும் பாருங்களேன், உமான்னு ஒரு கேரக்டர் வரும். யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு படமா, சம்சாரம் அது மின்சாரம், திருமதி அது வெகுமதி, பெண்மணி அவள் கண்மணி, எல்லா படத்தையும் எடுத்து பாருங்க, கடைசி படம் வரைக்கும் உமான்னு ஒரு கேரக்டர் வரும். அந்த உமாங்கிறவ ரொம்ப நல்லவளா வேற இருப்பா. கோதாவரி கேசரி போடுமா அப்படின்னு சொல்லிட்டு உமா அந்த கேசரி எடுத்துட்டு வாமா அப்படிம்பார். லட்சுமி தான் உமாவா அதுல இருப்பாங்க. எல்லா படத்துலயும் இந்த உமாங்கிறவங்க ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க. ஏன் சார் உங்க படத்துல இந்த உமாங்கிறவங்க விடாம விரட்டிக்கிட்டே வர்றாங்க, யாராவது நீங்க லவ் பண்ண பொண்ணா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லைங்க, நான் ஆரம்பத்துல சிறுகதைகள்லாம் எழுதிட்டு இருந்தேன், எல்லாருமே சொன்னாங்க இது எதுக்கிட்ட உனக்கு வேண்டாத வேலை, உனக்கு கதை எழுதெல்லாம் வராது அப்படின்னாங்க. ஒரு பத்திரிகை ஆபீஸ்ல போய் உட்காந்துருந்தேன், அங்க ரிசப்ஷனிஸ்டா இருந்த ஒரு பொண்ணு, என்ன சார் நாங்க இல்ல நான் கதை எழுதியிருக்கேன் கொடுங்க பாப்போன்னு அவங்க வாங்கி படிச்சு பார்த்துட்டு என்ன சொன்னாங்க, சார் யார் என்ன சொன்னாலும் நம்பாதீங்க சார், உங்களுக்கு கதை நல்லா வரும், நீங்க கண்டிப்பா ஃபியூச்சர்ல நல்ல கதை ஆசிரியராக வருவீர்கள் என்று யாரோ ஒரு பொண்ணு எனக்கு சர்டிபிகேட் கொடுத்துச்சு. உன் பேர் என்னம்மான்னு கேட்டேன், உமான்னு சொன்னுச்சு. அந்த பொண்ணு சொன்ன வார்த்தை பழித்தது, அதனாலதான் எல்லா படத்திலையும் அந்த நல்ல கேரக்டருக்கு உமான்னு பேர் வச்சேன். இப்ப பேர் என்பது சாதாரணமான விஷயம் இல்லை, அது நம்முடைய நம்பிக்கையின் அடையாளமாக இருக்கிறது. நம்ம தமிழறிஞர் சாலமன் பாப்பையா அவர்கள் நம்ம தமிழ் வரலாற்றில் ஒரு பட்டிமன்றத்திற்கு இவ்வளவு பெரிய உயரத்தை கொடுக்க முடியும் என்று தன் வாழ்நாளில் நிரூபித்த ஒரு மிகச்சிறந்த அறிஞர் திரு சாலமன் பாப்பையா அவர்கள். அவங்க பையனுக்கு என்ன பேருன்னா தியாகமூர்த்தின்னு பேரு. அவரோட பழகுனவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க மகன் பேரு தியாகமூர்த்தி. என்னையா தியாகமூர்த்தி வித்தியாசமா இருக்கு இந்த பேருன்னு கேட்ட போது அவர் சொன்னார், அவர் கல்லூரி படிக்கும் போது அவருக்கு 2 நண்பர்கள், ஒருத்தர் பேர் தியாகராஜன், இன்னொருத்தர் பேர் ராமமூர்த்தி. ராமமூர்த்தி ஐயா இன்னைக்கும் ஐயாவுக்கு நண்பரா இருக்கிறார். இவங்க 2 பேரு ஐயா ரொம்ப கஷ்டப்பட்ட வறுமை சூழல்ல அவரை படிப்ப வைப்பதற்கு தன்னுடைய சைக்கிளை வித்து பணம் கொடுத்திருக்கிறார்கள். அந்த அன்பை மறக்க கூடாது என்பதற்காக தியாகராஜன்ல இருந்து தியாக, ராமமூர்த்தியில இருந்து மூர்த்தி, தியாகமூர்த்தின்னு பிள்ளைக்கு பேர் வச்சிட்டார். இப்ப பெயர் என்பது வெறும் பெயர் இல்லை, தன் நட்பின் அடையாளம் என்பதை இந்த தமிழ் மண்ணில் ஒரு மனிதர் நிரூபித்திருக்கிறார். அதனால பேருங்கிறது சாதாரணமான பேர்லாம் கிடையாது. நீங்க 1970 அந்த சமயங்கள்ல எல்லாம் வாசிக்கிற பழக்கம் இருக்கிற அம்மா அப்பாவுக்கு பிள்ளைகள் பிறந்துச்சுன்னா என்ன பேர் வச்சாங்க நீங்க உற்று கவனிச்சு பாருங்க. அப்ப நான் பார்த்தசாரதி எழுதின குறிஞ்சி மலர்ங்கிற நாவல் ரொம்ப பிரபலம். அப்ப கல்லூரி படிச்சவங்க எல்லாம் இது படிச்சிருப்பாங்க. அவங்க தங்களுக்கு பிறக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் அரவிந்தன், பூரணி அப்படின்னு தான் பேர் வச்சாங்க. ஆம்பளை பிள்ளைனா அரவிந்தன், பொம்பளை பிள்ளைனா பூரணி. ஏன்னா அவங்க 2 பேரும் அந்த கதையில வந்த கதாநாயகன் கதாநாயகி. அப்ப எந்த அளவுக்கு வாசிப்பு பழக்கம் இந்த மண்ணிலே இருந்திருக்கிறது. பொன்னியின் செல்வன் நாவலை படிச்சுட்டு நந்தினின்னு பேர் வச்சிருக்கிறாங்க, பூங்குழலின்னு பேர் வச்சிருக்கிறாங்க, அருண்மொழின்னு பேர் வச்சிருக்கிறாங்க. இப்ப எவ்வளவு பெயர்கள் இந்த புத்தக வாசிப்பின் மூலமாக இந்த தமிழ் மண்ணுக்கு அறிமுகமாயிருக்கிறது. எங்க அண்ணன் பொண்ணு, அவன் சொந்த அண்ணன் பொண்ணு, அவன் பொண்ணுக்கு தமிழ் ரோஜான்னு பேர் வச்சான். என்னடா தமிழ் மல்லிகைன்னு வைக்கலாம், தமிழ் குறிஞ்சின்னு வைக்கலாம், தமிழ் செம்பருத்தின்னு வைக்கலாம், தமிழ் ரோஜா. சிரிச்சுக்கிட்டே சொன்னான், தண்ணீர் தேசம் அப்படிங்கிற வைரமுத்து நாவல்ல கதாநாயகியா வர்ற பொண்ணு தமிழ் ரோஜா, எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும், அதனால என் மகளுக்கு வச்சேன். இப்போ ஒரு புத்தக வாசிப்பு நம்ம எந்த அளவுக்கு கொண்டு போயிருக்கு பாருங்க, தன் பிள்ளைக்கு பேர் வைக்கிற அளவுக்கு. இன்னைக்கும் கோயம்புத்தூர் மாவட்டத்துல ராஜேஷ்குமார் நாவல் நிறைய விரும்பி படிக்கிறவங்க தான் பிள்ளைக்கு விவேக்குன்னு பேர் வச்சிருக்கிறாங்க.
பொம்பளை பிள்ளைக்கு ரூபலான்னு பேர் வச்சிருக்கிறாங்க. பட்டுக்கோட்டை பிரபாகரை பிடித்தவர்கள் நிறைய பேர் பரத் சுசீலான்லாம் பேர் வச்சிருக்கிறாங்க. இப்ப எந்த அளவுக்கு இந்த வாசிப்பை நேசித்திருந்தால் அதுல வர்ற கதாபாத்திரத்தை தன் பிள்ளைகளுக்கு பெயராக வைத்திருப்பார்கள் என்றால், பெயர் என்பது வெறும் பெயர் இல்லை, அது வாசிப்பின் அடையாளமாக ஒரு தலைமுறையில் இருந்தது.